மோதி நிறைஞ்சவே சுண்ணமுட்டன் சமந்தேவே போடா போரா மலை போடா போரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில போடா போரா தாலி போடா போரா மனிதனின் அழகு காதல், காதலின் அற்புதம் ஆஹா என்ன பொருத்தம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நாள் வாழ போறோன்றது நம்ம முடிவு பண்ண முடியாது, ஆனா எப்படி வாழ போறோன்றது நம்ம முடிவு பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப தேவை, அதாங்க நம்ம லைஃப் பார்ட்னர். அவரும் நம்மளோட சேர்ந்து வாழ்க்கையை ரசிச்சா எப்படி இருக்கும், அதுதாங்க ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுக்கு இன்னைக்கு 3 சினிமா செலிபிரிட்டிஸ் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வர போறவங்க பேரை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா அவங்க அவ்வளவு சூப்பர்பான காமெடி ஆர்டிஸ்ட். So let's welcome வயாபுரி and ஆனந்தி. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து. ஆமா, இப்ப சாங் எது கட் பண்ண, தலையில எதுக்கு குட்டு போட்ட? முழு நிலவு நான் இங்க இருக்கும்போது எதுக்கு அதை பார்த்து பாடிட்டு இருக்கீங்க? ஓ அந்த போறாமையா? பாட்டை போட சொல்லு, மறுபடியும் உன்னை பார்த்து பாடுறேன். போடுங்க பாட்டு. வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே. வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு டேஜா படம் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதான் நாரதன் நகுல் சார் கூட, அப்புறம் வந்து திருடன் போலீஸ், ஓகே, விஜய் சேதுபதியும் அட்டகத்தி தினேஷ், ஓகே, அப்புறம் சங்கராபுரம், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஓகே, தட்ஸ் கிரேட். சோ ரொம்ப சந்தோஷம். சோ நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். சோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே? பயமா, ஒட்ட குச்சி மாதிரி தோணுச்சு, இப்போ வந்து உலக மாதிரி தோணுது. அப்படித்தானே? இல்ல, ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு பயமா இருந்தது. பட் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அதெல்லாம் சரியா. ரொம்ப நல்லா. ஏன்னா அவங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல இல்லையா? இதை இப்ப நடிக்க சொல்லி ஆசைப்பட்டு இல்ல. தட்ஸ் நைஸ். எங்க ஷோக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க. என்னது? இங்க வர கப்பிள்ஸ் அவங்க கல்யாண நாள் திருப்பி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு ஆசை. அப்படியா? அதுக்காக வந்து கல்யாணத்துக்கு யாராவது வந்தாங்களோ அவங்க எல்லாம் வர சொல்லுவீங்க போல இருக்கு. மறுபடியும் தாலியை கட்ட சொல்லுவீங்களோ? அந்த வாத்தியார் ஐயர்ல எங்க போய் நான் தேடுறது? கவலையே படாதீங்க, எல்லாருமே உங்களை டிவியில் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ மலையை மாத்திக்கலாமா? போக போக உங்க நெஞ்ச தொடுற மாதிரி நிறைய அழகான விஷயங்கள் இங்க வந்து நடக்குங்க. சோ வெயிட் அண்ட் see. இப்போ உங்க இடத்துக்கு போய் நீங்க உட்கார்ந்துக்கலாம். அடுத்து வர செலிபிரிட்டி கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், சிசர் மனோகர் அண்ட் சுமதி. லெட்ஸ் வெல்கம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். வாங்க வாங்க, வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். வணக்கம். வாங்க மனோகர், வாங்க சுமதி. சோ சுமதி, நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவி ஷோக்கு வந்துட்டு இருக்கீங்க. சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க? பயமா தான் இருக்குது. பயமா இருக்கா? கவலையே படாதீங்க, இது ஒரு ஜாலியான ஷோ. ஜாலியா வந்திருக்கீங்க, ஜாலியா விளையாடுங்க, ஜாலியா சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். சோ நீங்க இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப மொசக்குட்டி முடிச்சிட்டேன். ஓகே. அப்ப விமல் சார் படம் நீ எல்லாம் நல்லா வருவடா, அது முடிச்சுட்டா டப்பிங் பேசணும். அப்புறம் ஏ வெங்கடேஷ் சார் படம் நீ ரொம்ப நல்லவன்டா, அது நிறைய படங்கள் விட்டு 9 படம் போயிட்டு. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நல்ல நல்ல படங்க நீங்க பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எங்களோட ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க, இங்க வந்த தம்பதிங்களை அவங்க கல்யாண நாள நினைவுபடுத்துறோங்க. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 23.
23 இயர்ஸ். இன்னும் 2 வருஷம் தான் விழா கொண்டாடும். ஆமா. இப்ப இதுக்காக மாலை மாத்தி கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. 23 வருஷம் கழிச்சு திருப்பி மாலை மாத்துனீங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த நாள் ஞாபகம் வருது. அந்த நாள் ஞாபகம் இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆஹா என்ன பொறுத்தத்துல வரப்போற கப்பிள் வீரா அண்ட் பிரியா. So let's welcome them. கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே, கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனா என்ன, ஒத்தையில நீயும் போறாது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா, நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா. நிஜமாவே ஜி தமிழுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம கூட எல்லாம் டூயட் சாங் நமக்கு வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம யார் இவன் கூட நான் நடிக்க மாட்டேன்பாங்க. நம்ம ஒய்ஃபையை கூப்பிட்டு என்னைக்கு இவன் டூயட் பாடுவான்னு ஆசைப்பட்டு அவங்களே கூப்பிட்டு நீங்களே ஆடுங்க அப்படின்னு பாட்டை போட்டு ஆட வச்சாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல மேடம் வந்து பிரமாதமா நம்ம ஊர்ல வந்து தாயை கட்ட போடுவோம்ல, அந்த கல்லை போட்டு கண்ணை கட்டிக்கிட்டு ரைட்டா லைட்டா சூப்பர். இல்ல எப்ப எல்லாத்தையும் கிட்ட புழுங்கிக்கிட்டே கிடப்பீங்க, அது எப்ப வெளியே பஸ்ட் அவுட் ஆகுறது? ஓகே. ஹலோ, வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். வீரா அண்ட் பிரியா. சோ சொல்லுங்க, உங்களோடது என்ன, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். பார்த்த உடனே உங்களுக்கு அவங்க பிடிச்சிருச்சா? சோ எப்படி நடந்தது உங்க கல்யாணம்? பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஓகே. மேரேஜா எவ்வளவு வருஷம் ஆச்சு? 20 இயர்ஸ் ஆச்சு. 20 இயர்ஸ் ஆச்சு. நீங்க இப்ப என்ன படங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முனி பார்ட் 3 பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னும் முடியல. அப்புறம் வந்து முயல் ஒரு படம், அது எப்போ முடிஞ்சிச்சு, ஆனா இன்னும் ரிலீஸ் ஆகல. நம்ம ஜி தமிழ்ல வந்து ஒரு கை ஓசை, புகுந்த வீடு, அது பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது. எங்க ஷோட ட்ரெடிஷன் ஒன்று இருக்குங்க. இங்க வந்த தம்பதிகளுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது எங்களோட ஆசை. சோ எங்களுக்காக நீங்க மாலையை மாத்திக்கிறீங்களா? ஓகே. நான் தேடும் செவ்வந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது, பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம், பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம், நான் தேடும் செவ்வந்தி பூவிது. சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? தாராளமா. நம்ம ஆஹான பொறுத்தத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்டுங்க. அதுக்காக பாட்டு பாடணுமா? அவங்க வந்து கவலையே படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல யாராவது ஒருத்தரை நாங்க கூட்டு போய் ஒரு டிஃபரெண்டான கெட்டப் போட்டு அவங்களோட இன்னும் 2 பேரை நிக்க வச்சு அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவீங்க. உங்க முன்னாடி கூட்டு வந்து நிக்க வைப்போம். அப்புறம் அவங்க யாராவது பிடிச்சதோ அவங்க போய்க்கலாம். யாரு பிடிச்சதெல்லாம் போக முடியாது. உங்களோட பார்ட்னரை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்கள மட்டும் கூட்டு போய் அவங்கள மட்டும் நீங்க கூட்டு போய் அங்க திருப்பி உட்கார்ந்துக்கலாம். அவ்வளவுதான். உட்கார்ந்துடணுமா? ஆமா. நீங்க தப்பா கண்டுபிடிச்சிக்கன்னு நினைச்சுக்கோங்க, 0 பாயிண்ட்ஸ். கரெக்டா நாங்க ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். அப்போ தெரியலன்னா கூட கவலைப்படாதீங்க, இன்னொரு க்ளூ கூட கொடுப்போம். அப்போ கண்டுபிடிச்சீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூ கொடுப்போம், அப்பவும் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைச்சுக்கோங்க. சரி போயிட்டு வாங்க, அனுப்பிட்டு வேற ஆளை சேர்த்துருவீங்க. அதுவும் கிடையாதா? ஒண்ணும் இல்ல, இப்போ நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். வீட்டுல போனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வீட்டுல கொடுப்பாங்க, நீங்க அதை வாங்கிக்கலாம். ஓகே, போலாமா? வீட்டுக்கா கேமுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? கேமுக்கு, வீட்டுக்கு கிடையாது. சோ கேம் ஆரம்பிக்கலாமா? தாராளமா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட். கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். சோ நம்மளோட கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? இந்த 5 பேர்ல உங்களோட ஹஸ்பண்ட் இங்க ஒளிஞ்சிருக்காங்க. அங்க யாருன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். சோ ரெடியா நீங்க? நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ, அவங்க கண்ணை மட்டும் காமிக்கிறோம். உங்களுக்கு 10 செகண்ட் இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 1. யாருக்காரு தெரிஞ்சுதா?
சோ சொல்லுங்க பிரியா. செகண்டா உட்காந்துருக்காங்க. சரி, இவங்க தான் உங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க. ஷூர்? Sure. லாக் பண்ணிடலாமா? Okay. ஓகே. நீங்க சுமதி சொல்லுங்க. அவங்க இவர் தான் உங்களோட ஹஸ்பண்ட் சொல்றீங்க. ஷூர்? லாக் பண்ணிடலாமா? ஓகே. நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் இவர் தான் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் தெரியும் உங்க ஹஸ்பண்ட பத்தி. அவர்தான். ஷூரா? ஓகே. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அன்ராப் பண்றீங்களா? வாங்க தலையை திறந்து அவங்க தான் இல்லையான்னு பார்க்கலாம். சோ யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ பிரியா, உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது வாங்க சுமதி. So, நீங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சுமதி, உங்களுக்கும் இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது ஆனந்தி. வாங்க வாங்க வாங்க. நீங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாவ். அப்படியே கையை கரெக்டா அழுத்திட்டு ஒரு அரை விடணும் நான். சார், நீங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்காக மைக் எடுத்து வரேன். என்ன சொன்னீங்க? அப்படியே ஓகி ஒரு அரை விடலாமான்னு. யாரு? பொட்டாட்டியத்தான். ஏங்க முதல்ல இருந்து யாரு முதல்ல போறீங்கன்னு கேக்குறீங்கல்ல. ஆமா. என் புருஷன் மூச்சை பிடிச்சா தாங்க மாட்டாரு, நான் முதல்ல போறேன்னு ஓடி வரணுமா இல்லையா? என்னை கட்டி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாளே, இந்த கையை மட்டும் அவங்க லைஃப்ல அதை பண்ண முடியல, நாங்க பண்ணிட்டோம், அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பேசாம உட்கார்ந்திருந்ததை இப்பதான் பார்த்தேன். பேசாம உட்கார்ந்தது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களா? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன வேணா கட்டி போடலாம், என் வாயை கட்டி போட முடியாது. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நம்ம கண்டுகொண்டேன் ரவுண்ட்ல கண்ணுல பார்த்தோன்னே டக்குனு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இவ்வளவு சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்களே, ரெண்டாவது ரவுண்ட் எப்படி விளையாடுவாங்கன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா 0922220027 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாப்டால் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம். ரெண்டாவது ரவுண்டுக்கு போலாமா? நம்ம ரெண்டாவது ரவுண்டோட பேர் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டிபிலிட்டி ரவுண்ட். உங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். சோ உங்க வைஃபை பத்தி கொஸ்டின்ஸ் நான் உங்க கிட்ட கேட்க போறேன், உங்க பத்தி கொஸ்டின்ஸ் உங்க வைஃப் கிட்ட கேட்க போறேன். சோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 10 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்டுக்கு 60 பாயிண்ட்ஸ். அல்ல நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வின் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாமா? 60க்கு 60 தான். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் வையாபுரி அண்ட் ஆனந்தி. உங்களை பத்தி அவங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க? கேட்டாதான் தெரியும் கொஸ்டின். அவ்வளோ கரெக்டா தெரியாதுன்றாங்க. ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே இன்டு. ஆமா, இன்டுவா? ஓகே. இந்த ரவுண்ட் முடிஞ்சோட அதோட ரிசல்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துடு. அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ட்ரெடிஷன் இருக்கு. உங்க வைஃபுக்கு திரும்பி பொட்டு வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். முதல்ல மாலையை மாத்தியாச்சு பொட்டு வைக்க போறோமா? 14 வருஷம் கழிச்சு முதல்ல பொட்டு வைக்கிறேன். சின்ன பிள்ளைய பையனுக்கு பொண்ணு கொடுக்கறத கொண்டு புருஷ முன்னாடி கொடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த பெலூனை வச்சு உங்க ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்ல ஒரு பெலூன் ஒடியும். நீங்க அப்படியே அட்டாச், இந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு உடைஞ்ச மாதிரி தான் சேர்ந்த மாதிரி தான். வாங்க கேள்விகளை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனா பலூனை நீங்க உடைக்கவே இல்லையோ, நான் உடைச்சிருவேன். கரெக்டா சொன்னாதான் உடைக்க முடியும். பாப்போம். ஓகே. சோ நீங்க முதல்ல பார்த்த வேலை என்ன? இட்லி, வடை, பூரி, பொங்கல், தோசை. என்னது? ஹோட்டல். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஹோட்டல். சோ கரெக்ட். உங்க வீட்ல இருக்கிற கார் நம்பர் என்ன? 1323. ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனோட சொல்லுங்களேன். அது சொல்ல தெரியாது. அது தெரியாது. நம்பர் தான் தெரியும். நம்பர் தான் தெரியும். ஓகே. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இல்ல, அது வந்து நான் என் வண்டி நான் வாங்குனதுனால அவளுக்கு வந்து 1323ங்கிறது தெரியும். 1323. 13 அவங்க டேட் ஆஃப் பர்த், 23 என் டேட் ஆஃப் பர்த். 1323. சோ அவங்களும் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க, நீங்களும் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க. சோ another 10 points.
உங்க வீட்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப செல்லம் உங்க வீட்ல? குழந்தைங்க தான். குழந்தைங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? குழந்தைங்க. கரெக்ட். அதான் ரெண்டு பேரும். another 10 points. உங்க ஹஸ்பண்ட் எதுக்கு உங்களை அடிக்கடி பாராட்டுவாங்க? கூட்டுறது மா போடுறது அது ஏதாவது நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வருக நான் வந்து எப்பயுமே நான் வந்து கரெக்டா இருப்பேன். யார் வேலை செஞ்சாலும் பாராட்டுறது சகஜம் தான். இதுல என்ன இருக்கு இல்லையா? சைலன்ஸ். சரி விடுங்க. எல்லாம் குடுக்க கூடாதுங்க. நான் எங்க குழு கொடுத்தேன்? அது மெண்டல் மாதிரி அப்படியே புலம்ப ஆரம்பிச்சு ஜீ தமிழ்ல வந்து கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்கு எதுக்கு அடிக்கடி பாராட்டுவாங்க? சார் மாதிரி எந்த விஷயத்துக்காக அடிக்கடி பாராட்டுவாங்க? வீட்டு வேலை நல்லா செஞ்சு பாராட்டுவாரு. இப்படி எல்லாம் க்ளூ குடுக்குறாங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எங்க க்ளூ கொடுத்தேன்? நீங்க என்ன 10 பாயிண்ட்ஸ் அடுத்த க்ளூ கொடுத்தீங்கன்னா பெலூன் ஓடியாது. ஓகே சோ நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. சோ another 10 points. ஆனா உண்மையில என்ன விஷயம் தெரியுமா? இவ வேலை பார்த்தா திட்டுற ஒரே ஆள் நான் தான். சீரியஸா வீட்டை தொடச்சாலும் பிடிக்காது, கூட்டினாலும் பிடிக்காது. ஆனா அவருக்கு எப்ப பார்த்தாலும் பெருமையா சொன்னா மட்டும்தான் அவர் பாராட்டுவார். ஆமா ரைட். அடுத்ததுக்கு போலாம். நீங்க நடிச்ச படத்துல உங்க வைஃப்க்கு பிடிச்ச படம் என்ன? நான் வந்து எனக்கு தெரிஞ்சு முதலாக பூவெல்லாம் உன் வாசம் படத்துக்கு கூட்டு போனேன். நீங்க நடிச்ச படத்துல? ஆமா பூவெல்லாம் அதுக்கு தான் கூட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அதிகமா படம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இல்ல நீங்க பண்ண படத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? டும் டும் டும். தப்பா சொல்லிட்டாரா? நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? உன்னிடத்துல என்னை கொடுத்து காலையில் நாங்க சும்மா சொல்லிக்கிட்டு இருந்த கதை கார்த்தி சாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சாங் போட்டோன்னு உன்னிடத்துல கொடுத்தேன் நல்ல படம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது இங்க கேள்வி இல்ல, அங்க வீட்டுல கேள்வி. அப்படியே கொமட்டில குத்துறேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் சொல்றேன். ஓகே அடுத்தது உங்களுக்கான கேள்வி. நீங்க எங்கே போகும்போது உங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பா உங்களோட வரணும்னு சொல்லுவாங்க? ரூல் பிரதேசம் எங்க போனாலும் பிடிக்கத்தான் செய்யும். இது ரொம்ப மோசம். இந்த மாதிரி க்ளூ எல்லாம் சரி நான் குழு கொடுக்கல. நீ இப்ப இந்த லீவ்ல வந்து எங்க போலாம்னு சொன்ன அதை சொல்லு முதல்ல. எதுக்கு இதை போய் குழு கொடுத்துயா? சும்மா அதெல்லாம் போய் கட்டு. கூட்டு போன அவங்களை கேளுங்க. நீங்க சும்மா என்னைய கொள்ள கூடாது. சொல்லிட்டால இப்ப நீங்க க்ளூ கொடுத்ததுனால அவன் கரெக்டா சொன்னாலும் நான் வந்து பெலூன் ஒடுக்க முடியாது. சரி வேணா ஆளுக்கு எடுத்துட்டு போற போக்க நீ உன்னோட நான் உன்ன உடைச்சுக்கிறேன். அத நீங்க வேணுமா 2 பேரும் சேர்ந்து உடைக்கலாம். ஆனால் இதுக்காக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. 6 பெலூன்ல 2 பெலூன் ரிமைனிங். சோ நீ பாதி நான் பாதி ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். சரி போக நீங்க கேம் பாத்திருக்கீங்க. ரொம்ப ஈஸியா இருக்குங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்க क्वेश्चंसா கேட்க போறோம். கண்டிப்பா. சோ ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடியா இருக்கோம். சோ வாங்க மனோகர் அண்ட் சுமதி. எங்களோட ட்ரெடிஷன் நீங்க பாத்திருக்கீங்க. சோ உங்க பொண்டாட்டிக்கு திருப்பி நீங்க பொட்டு வச்சு நாங்க பாக்கணும்னு. ரெடியா? ரெடி. நம்ம क्वेश्चंस ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? நயன்தாரா. கரெக்ட். சோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். கரெக்ட். சுமதி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார்? முருகர். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? பெருமாள் முருகன் இருக்கேன். பெருமாள் முருகன். சோ ரைட். சோ 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்க யார்கிட்ட ரொம்ப நேரம் போன்ல பேசுவீங்க? தொழில் சம்பந்தமா பேசிட்டு இருப்பேன். தொழில் சம்பந்தமா நீங்க பேசிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? தொழில் சம்பந்தமா பேசுவாங்க. சோ the answer is right. So 10 more points. நீங்க ரசிச்சு சாப்பிடுறது ஃபுட் என்ன? சாப்பாடு என்ன? நான் ரசிச்சு சாப்பிடுறது சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? வெஜிடேரியன். வெஜிடேரியன் சாப்பாடு தான் உங்களுக்கு பிடிக்கும். சோ ஆமா ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா இருக்கு. பட் வெஜிடேரியன் தான் பிடிக்கும் உங்களுக்கு. வெஜிடேரியன் என்ன வேணுமா இருக்கலாம் இல்லையா? வெண்டைக்காய் பொரியல் இருக்கா, அது இருக்கலாம், இது இருக்கலாம். பட் இவங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க. வெஜிடேரியன் தான் பிடிக்கும். அவங்க தப்பு அப்படி சொல்றாங்க. எப்பவுமே எண்ணி அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு தான் பிடிக்கும். அவங்க வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க வீட்டுல. என்ன பண்ணலாம்? குடுக்கலாமா வேண்டாமா? நான் தான் கரெக்ட்டா வெஜிடேரியன் எழுதிக்கிறேன். இவங்க சாம்பார் ரைஸ் சொல்றாங்க. வெஜிடேரியன் அப்படின்னு அது வெஜிடபிள் இல்லாம சாம்பார் ரைஸ் எப்படி வரும்? சரி ஆமா. உங்களுக்காக இந்த 10 பாயிண்ட்ஸ். 10 more points. ஆமா கரெக்ட். இப்ப கொடுங்க. ஓகே. நீங்க எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க? என்னோட கல்யாணம் முன்னாடி இருந்து ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் குமார் கஸ்டமர் குமார். இந்த Dress கூட அவர் தான் தச்சார். ஓ சூப்பரா இருக்கு. சோ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? குமார். So the answer is right. So உங்களுக்கு இன்னொரு 10 points. நீங்க அதிகமா போட்டி போடுறது யார்கிட்ட? பசங்க கிட்ட. பசங்க கிட்ட போய் நீங்க போட்டி போடுறீங்களா? ஆமா கரெக்ட்.
அதை போட்டுக்க பிள்ளைங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை பசங்க எப்ப பார்த்தாலும் சண்டை. நான் போய் தான் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கணும். புள்ளி சின்ன பிள்ளை சட்டை, பெரிய பிள்ளை சட்டை, நடுப்படி சண்டை. எங்களுக்கு பசங்களுக்கு தான் அவருக்கு வராது. இவங்க எல்லாம் கூட்டணி ஒண்ணு என்ன மட்டும் தனியா விட்டுருவாங்க. சோ நீங்க சொன்ன ஆன்சர் ரைட். சோ உங்களுக்கு another 10 points. அப்படி போடுங்க. எப்படி? சோ இந்த நீ பாதி நான் பாதி ரவுண்ட்ல உங்களுக்கு 60 points. சூப்பர் சூப்பர். எனக்கு 40, உங்களுக்கு 60. வீரா and பிரியா நீங்க ரெடியா? ரெடி. சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? வாங்க. கேமோட ட்ரெடிஷன் நீங்க பார்த்திருக்கீங்க. சோ உங்க வைஃபுக்கு நீங்க பொட்டு வச்சு விடணும். சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க பிரியா? உங்க வெக்கத்துக்குள்ள அர்த்தம் என்ன சொல்லுங்க? கோயில் பூசாரி வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. கோயில்ல பூசாரி குங்குமம் வைப்பாங்க நெத்தியில, அவ்வளவு பவியமா வாங்கிட்டாங்க. இந்த இங்க குங்குமம் வைக்க வரும்போது அதுல இருந்தே தெரிஞ்சுக்காம சந்தோஷம் எவ்வளவு. ஆமா. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஓகே. சோ கேள்விகளை ஆரம்பிக்கலாமா? சோ வீரா உங்களுக்கான கேள்வி, நீங்க அடிக்கடி பேசுற இங்கிலீஷ் வேர்ட் என்ன? சார். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? எஸ் சார். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்து பேச சார் சொல்லுங்க சார். எஸ் சார். ஃபினிஷிங்ல வந்து எஸ் சார். சோ அவங்களும் கரெக்டா சொல்லிருக்காங்க. சோ 10 points உங்களுக்கு. Thank you. உங்களுக்கான கேள்வி, உங்க மேரேஜ் saree கலர் என்ன? உங்க கல்யாண saree கலர் என்ன? எல்லோ. எல்லோ. இவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஒயிட் அப்படின்னு. இல்ல நான் முதல்ல வாங்கி கொடுத்த gift மாதிரி நான் தப்பா பிடிச்சிட்டேன். சோ அதனால இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்தது உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கு பிடிக்காத ஃபுட் என்ன? பிடிக்காத ஃபுட் என்னன்னா உப்மா. உப்மா. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? காரமான உணவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சார் நீங்க என்ன இது பிடிக்காத சாப்பாடு என்ன? உப்புமான இது கிடையாது. உப்புமா காரம் கிடையாது. அத வந்து ஒரு பல்பு வாங்க. அதனால அதை உடைக்க முடியாது. உங்களுக்கான கேள்வி, எனக்கு ஒரு கண்டு கூட 2 கண்டு போகணும்ல. உங்க ஹஸ்பண்ட் அதிகமா யார பத்தி பெருமையா பேசுவாங்க? அவருடைய தம்பி. அவரோட தம்பி. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நானும் என்னோட தம்பி தான் சொல்லி. கரெக்ட். சோ 10 points. ஏங்க நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்க தம்பியே சொல்றாங்க, அவர் தம்பியே சொல்றாங்க. அவருடைய தம்பி தான் சொன்னேன். அப்படியா? சரி. என் தம்பி சொன்னாங்க. அவருங்கிறது என் காதுல விழுகல. சரி விடுங்க. ஓகே. நீங்க அடுத்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. அவரா செவரான்னு தெரியல, அதுக்காக ஓகே. ஓவர்லாப் ஆயிடுச்சு. பிரியா உங்களுக்கான கேள்வி, உங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உங்க ஹஸ்பண்ட் யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? சரி விடுங்க, எப்படி முடிச்சுக்கிட்டு தானே யாரோ ஒருத்தர் பேரை சொல்லி விடுங்க. பிரச்சனை இருந்தா தானே ஃபோன் பண்ண, இல்லையே. சோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. சோ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இதுவரையும் பிரச்சனை வரல. சோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றீங்க. சோ the answer is right. Thank you. So another 10 points. யாரை பத்தி பேசினா நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க? என் ஒய்ஃபை பத்தி. உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அவரை பத்தியே பேசினா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆவாங்க. சோ அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ராங். சோ நாங்க பெலூனை உடைக்க முடியாது. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 30 பாயிண்ட்ஸ். Thank you. 30 எடுத்து அது கையை இந்த 3 பெலூனை நீங்களே சேர்ந்து உடைச்சிடுங்க. நம்ம வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா அதை தோண்டி எடுக்கிறதா நம்ம ஆஹா என்ன பொறுத்தத்தோட நோக்கம். சோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பயாபுரி and ஆனந்தி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். மனோகர் and சுமதி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். வீரா and பிரியா உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 30 பாயிண்ட்ஸ். ஒருத்தர் ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கீங்க. அந்த மறந்து போன ஒரு 2 சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி மீண்டும் காதலிக்க வாங்க.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா கண்ணால பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது ரவுண்ட் ரெண்டு பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ மூணாவது ரவுண்டுக்கு போலாமா? போலாமே. எங்க தேர்ட் ரவுண்ட் காதல் சடுகுடு. இந்த ரவுண்ட்ல என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் ஒரு சேர்ந்து ஒரு கேம் விளையாடினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லையா? நீங்க உங்க வைஃபோட ஏதாவது கேம் விளையாடி இருக்கீங்களா? இல்லங்க. யாருமே கரெக்டா கேம்ஸ் எல்லாம் விளையாட மாட்டேன்றீங்க. மூணு பேருக்குமே ஒரே கேம் தான் கொடுப்போங்க. அந்த 1 மினிட்ல நீங்க எவ்வளவு நல்லா விளையாடுவீங்க அதை வச்சுதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். யாரு வேட்டையாடுறா யாரு விளையாடுறாங்கறத இப்ப பாத்துருவோம். ஆத்தாடி ஆத்தா ஐயா விளையாடுங்க ஐயா. சேர்ந்து விளையாடுவோம். சரி விளையாடுங்க. ஆனா ஒரு கப்பலா விளையாடணும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வரீங்களா யார் வரீங்க டிசைட் பண்ணிக்கங்க. வீரா சார் வருவார். அவங்கள கூப்பிடலாமா? சோ வீரா and பிரியா நீங்க ரெடியா இருக்கீங்களா? எஸ் மேம். வாங்க. இந்த ரவுண்ட்ல கூட எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க கையில வளையல் போட்டு பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ரெடியா? ஓகே. சோ உங்க வைஃபுக்கு வளையல் போட்டு விடுங்க. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன் தானா இவன் அழகான ஒரு வெக்கம். சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த மாதிரி வளையல் எல்லாம் முன்னாடி போட்டு விட்டுருக்காங்களா? கல்யாணத்துக்கு அப்போ போட்டதுதான் மேடம். அதோட ஜி தமிழ் ஷோல எல்லாம் போடுறீங்க. சோ கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 20 years. சோ 20 வருஷம் கழிச்சிட்டு திருப்பி இப்பதான் உங்க ஹஸ்பண்ட் உங்க கைக்கு வளையல் போடுறாங்க. ஓகே, சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? எஸ் மேம். ரொம்ப சிம்பிளான கேமுங்க. இந்த ரெண்டு குச்சி வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் கையை தொடாம இங்க இருக்கிற பால அங்க எடுத்துட்டு போய் போடணும். ஒவ்வொரு பாலுக்கும் 10 பாயிண்ட்ஸ். நீங்க ஒரு மினிட்ல வந்து எவ்வளவு பால்ஸ் போடுறீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ். ரெடியா? ரெடி. சோ உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா நீ ஓடி போகலாகாத வாடா யாதி மேல நின்னவள பூ மேல தழுறிய ஏனோ நீ என் உயிர கண்ணால கிளறிய சூப்பர் ஆட்டோ சூப்பர் சூப்பர் ஜோடி சூப்பர் ஓடி ஓடி விளையாட பாட்டி ஓடி போகலாகாது பாட்டி உன்னோட நிக்கிற. ஓகே கிரேட். சோ ஒரு 1 மினிட்ல நீங்க ரெண்டு பால் இங்க இருந்து அங்க வச்சிட்டீங்க. சோ இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கீங்களா? சான்ஸே இல்ல மேம். சான்ஸே இல்ல. ஆனா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தோம்னா சூப்பரா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்லையே ரெண்டு பால் எடுத்து ரெண்டு அரிசி மூட்டை தூக்குன மாதிரில இருக்கு. மூச்சு வாங்குறத பார்த்து அந்த பையத்துல இருக்கு. பரவாயில்ல. சோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா விளையாடலாம் அடுத்த ரவுண்ட்ல. சோ உங்க இடத்துல போய் உட்கார்ந்துக்கங்க. தேங்க்யூ. இப்பதான் வீரா and பிரியா கேம சூப்பரா விளையாடினாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ உங்களுக்கு இப்ப ஈஸி ஆயிடும். சோ மனோகர் and சுமதி ரெடியா? ரெடி. வாங்க. ப்ரோக்ராம் வாழ்க்கை மறக்க முடியாது ஜிஎம்ல. ஏன்னா வந்து மாலை போட்டு அந்த பழைய ஞாபகப்படுத்தி வளையல் போட்டு பொட்டு வச்சு அடடடடடா சூப்பருங்க. சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா நீ ஓடி போகலாகாத வாடா யாதி மேல நின்னவள பூ மேல தழுறிய ஏனோ நீ என் உயிர
விளையாட ஓடி ஓடி விளையாட பாட்டி ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது பாட்டி உன்னோட நிக்கிறப்பா உள்மோச்சே துட்டுக்குத நீ தள்ளி போகிறப்பா 3 வச்சாச்சு அப்புறம் என்ன இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ். ஐயா மனோகரன் சுமதி ரொம்ப சூப்பர்வா விளையாடிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லக் இருந்ததுன்னா 4 பால கூட போட்டிருப்பாங்க. சூப்பரா இல்ல? அடுத்தது பயாபுரியன் ஆனந்தி, வாங்க. ஆசை ஓர் புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே. நீங்க லாஸ்ட்ல வந்து இந்த கேமை விளையாடுறீங்க, எவ்வளவு சூப்பரா விளையாடுவீங்க பார்க்கலாமா? இந்த மாதிரி குச்சியை வச்சு வாத்தியார் மாதிரி ஏய் ஒழுங்கா வேலை செய்வியா செய் விரட்டுற மாதிரியே இருக்கு, ஆடு மாடு மேய்க்கிற மாதிரியே இருக்கு. இதை வச்சு பாலை மேய்க்க சொல்லுங்க. அதுதாங்க உங்களோட டேலண்ட். சரி, வெளிய விடுங்க, விடுங்க. விளையாடுங்க. ரெடியா? நடந்து போச்சு வா. ஐயா. ஓ சார் நீயா? யாரு? டைம் ரெடி ஸ்டார்ட்ஸ் நவ. ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா ஓடுங்க, நடுவுல புடிங்க, நடுவுல புடிங்க. ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது வாடா யா தீமல நினவள பூமல தளிரிய ஏனோ நீ என்கிற கண்ணால கிளறிய சூப்பர் ஆட்டோ சூப்பர் போகலாகாது ஓடி ஒண்ணு கூட கொள்ள அடி சுத்துறான் உன்னைய. உன்னோட நிக்கிறப்பா உள்மோச்சே துட்டுக்குத இங்க பாரு. வாங்க வீட்டுக்கு மார்க்க வாங்குற. அதாவது என்னமோ நான் மட்டும் பாலை கொண்டு அங்க வச்சோம், 2 பேரும் சேர்ந்து தானே வச்சோம். 2 பேர்த்தையும் சேர்ந்து அடிக்க பையன் இருக்கான் வா. as a husband நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும், நீங்க தான் கரெக்டா செய்யணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த குச்சியை நான் கரெக்டா தாங்க பிடிக்கிறேன், பாலை பிடிக்கிறது இதாச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது? அது ஒண்ணு ஆ, ஒரே ஒரு விஷயம், பாலை விட்டதுக்கு காரணம் தெரியுமா? இத பார்த்து ஒரு 4 பேர் சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷம் தான் என்னுடைய முழுமையான சந்தோஷங்கிறதா. அந்த 4 பேர் யாருன்னா இவங்க 4 பேர். ஐயா அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில இங்க வச்சுட்டீங்களே. 2 பேர் நீங்க 2 பேரும் சிரிக்கும் போது நம்ம பரவாயில்லையே அப்படின்னு அடுத்தவங்க கங்கராஜ் பண்ணிட்டு போயிடணும், அதுதான் மரியாதை. சூப்பர். சரி, இந்த ரவுண்ட்ல மனோகரன் சுமதிக்கு 30 பாயிண்ட்ஸ், வீரா அண்ட் பிரியாக்கு 20 பாயிண்ட்ஸ். சந்தோஷம் பாரு. மீண்டும் காதலிக்க வாங்க. 3 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. சோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? போடுங்க. போடுங்க. பயாபுரி அண்ட் ஆனந்தி, உங்களோட ஸ்கோர் 140. போதும். சிசர் மனோகர் அண்ட் சுமதி உங்களுக்கு 190. வீரா அண்ட் பிரியா உங்களுக்கான ஸ்கோர் 150. அடுத்து நம்ம விளையாட போற ரவுண்ட் சிச்சுவேஷன் ரவுண்ட். இதுக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில்? என்னன்னா உங்களுக்கு கொடுத்த அதே क्वेश्चन நாங்க வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்திருக்கோம். சோ அவங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன ஆன்சரும் அவங்க சொன்ன ஆன்சரும் ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது லெவல் இருந்தா 75 பாயிண்ட்ஸ், தேர்ட் லெவல் இருந்ததுன்னா 50 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் லெவல் இருந்ததுன்னா 25 பாயிண்ட்ஸ். சோ நாங்க ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுப்போம், அந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னதா இந்த ரவுண்ட். ஓகே ஓகே. சோ கேள்விக்கு என்ன பதில் இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. நல்லா வாங்க. சந்தோஷமா ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட இன்னொரு ட்ரெடிஷன் இருக்குங்க. என்னது? அதான் பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, வளையல் போடுற மாதிரி இன்னொன்னு நீங்க வாங்க என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறோம். நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க?
எனக்கு மேரேஜை விட இப்பதான் நல்லா போட்டு விட்ட மாதிரி. இப்ப நல்லா போட்டு விட்டீங்க பாருங்க. அங்க கூட்டம் அவ்வளவு கூட்டம். கால இது கையை போடுப்பா அப்படி உரிச்சு விட்டு போயிட்டு நான் பாட்டு 60ஆம் கல்யாணத்துக்கு பதிலா ஜி தமிழ் நடந்துருச்சு. ஆமா. மனோகர் அண்ட் சுமதி வரீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்? எங்க பக்கம் மேரேஜ் எனக்கு அவங்க போட மாட்டாங்க. சோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஓகே, சோ நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கலாம். Thank you. பிரியா அண்ட் வீரா வாங்க. எங்களோட ட்ரெடிஷன் படி மெட்டிய போட்டு விட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம 4வது ரவுண்டுக்கு போறோம். சோ வயாபுரி அண்ட் ஆனந்தி, உங்களுக்கான கொஸ்டின் ரெடியா? ரெடி. வீக்கெண்ட் வெளியே போகணும்னு உங்க வைஃப் கூப்பிடுறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆப்ஷன் ஏ, சந்தோஷமா அழைச்சிட்டு போவீங்க. ஆப்ஷன் பி, அடுத்த வாரம் போலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் சி, டயர்டா இருக்குன்னு தட்டி கழிப்பீங்க. ஆப்ஷன் டி, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மெதுவா வெளியே போயிடுவீங்க. இதுல வந்து 3வது தான். 2 பேருமே பேசிட்டு சொல்லுங்க. எப்போ கூப்பிட்டாலும் வந்து அடுத்த வாரம் தட்டி கழிக்கிறது தானே ஏன் வேலை. நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னா நம்ம ஜாலியா. ஓகே, என்ன சொல்றீங்க? ஏ. ஆப்ஷன் ஏ பி சி டி. ஏ. சோ ஆப்ஷன் ஏ, சந்தோஷமா அழைச்சிட்டு போவீங்க. ஆமா. ரைட். ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க. ஓகே, 23%. ஆப்ஷன் பி க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாமா? 32%. ஆப்ஷன் சி 17%. ஆப்ஷன் டி 28%. சோ நீங்க சொன்ன பதில் 3rd லெவல் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது மனோகர் அண்ட் சுமதி, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது உங்க ஹஸ்பண்டோட சிஸ்டருக்கு பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவீங்க. ஆப்ஷன் பி, இல்ல எனக்கு தான் அது வேணும்னு திரும்பி கேட்பீங்க. ஆப்ஷன் சி, பரவாயில்ல வச்சுக்கிட்டும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்டயே கொடுத்துருவீங்க. ஆப்ஷன் டி, இதே மாதிரி வேற எனக்கு ஒரு புடவை வேணும்னு வாங்கிட்டு வர சொல்லுவீங்க. உனக்கு எடுத்துற புடவைய அவங்க பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா, எங்க அக்காவோ தகச்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? கொடுத்துதான் சொல்லுவ? பரவாயில்ல, கொடுத்துருவோம். ஷோரா? ஆமா. சோ அதை லாக் பண்ணிடலாமா? ஆமாங்க. சோ பப்ளிக் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 20%. சோ மித்த கேள்விக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 44%. அப்ப எவ்வளவு சாட்டிஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் பி 15%. ஆப்ஷன் டி 21%. ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு நினைக்கிறீங்களா சுமதி? பொதுவாவே என்ன பண்ணுவாங்க, சண்டை தான் போடுவாங்க. ஏன் நீங்க அவங்களுக்கு சோ கொடுக்குறீங்க? நீங்க சண்டை போடாம கொடுத்துருவீங்களா? நீங்க சண்டை போடுவீங்களா? நான் அதெல்லாம் பெருசுபடுத்துறது இல்ல. பெருசுபடுத்துறல. நீங்க என்ன பண்ணுவீங்க? பிச்சு போடுவேன் என்ன. ஒரு வாட்டி நான் வீட்டுக்கு வர முடியாது. சோ சண்டை போட்டுருப்பீங்க அவங்களோட. கண்டிப்பா போடுது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே, வீரா அண்ட் பிரியா, உங்களுக்கான கேள்வி. உங்களின் மனைவியின் தம்பி ஃபாரின்ல இருந்து ஊருக்கு வராரு, அவரு என்ன வேணும்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆப்ஷன் ஏ, எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, தேவையான பொருளை வாங்கிட்டு வர சொல்லுவீங்க. ஆப்ஷன் சி, பணத்தை தேவையில்லாம செலவு செய்யாதுன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, மற்றவங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க. வாங்க இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க. சி. ஆப்ஷன் சி. சோ அதை லாக் பண்ணிடலாமா? ஓகே. 47%. ஆப்ஷன் ஏ பார்க்கலாமா? 14%. ஆப்ஷன் பி 16%. ஆப்ஷன் டி 23%.
சோ நீங்க சொல்லிருக்கிற பதில் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். சோ நம்ம செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चंसக்கு போயிடலாமா? வயாபுரி ஆனந்தி, உங்களுக்கு இந்த क्वेश्चन. உங்க ஊர்ல இருக்கிற பரம்பரை சொத்தை வித்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தரல, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, அவங்களோட நீங்க சண்டை போடுவீங்க. ஆப்ஷன் பி, ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட நியாயத்தை கேட்பீங்க. ஆப்ஷன் சி, பரவாயில்ல அப்படி போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்க. ஆப்ஷன் டி, என் பணம் எனக்கு வேணும் குடு அப்படின்னு திருப்பி வாங்குவீங்க. பி தான். ஆப்ஷன் பி. சோ அதை லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே. 28%. ஓகே. ஆப்ஷன் ஏ 41%. அதான் சேட்டிஸ்ட் அதிகமா இருக்கான். சரி விடுங்க, பரவாயில்ல, போயிட்டு போட்டு. ஆப்ஷன் சி 20%. ஆப்ஷன் டி 11%. சோ ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட்ஸ். ஓகே. அடுத்தது மனோகர் அண்ட் சுமதி, உங்களுக்கான கேள்வி. உங்க மனைவியின் தங்கை சென்னையில காலேஜ்ல சேரணும்னு விரும்புறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, நல்ல காலேஜை பார்த்து அங்கே சேர சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, உங்க வீட்டிலே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் சி, சென்னையே வேண்டாம் ஊர்ல படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் டி, ஹாஸ்டல் உள்ள காலேஜா பார்த்து சொல்லுவீங்க. அவங்க வீட்டுல தங்கி படிக்கலாம். வீட்டுல தங்கி படிக்கலாம். நான் சொன்னது நல்ல கல்லூரி இடம் பார்த்து சொன்னேன். ஒண்ணுதான் சொல்லணும். இந்த ரெண்டுல ஒண்ணு இது. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிடுங்க என்ன உங்க பதில். எங்க வீட்டுல தங்கி படிக்கலாம். லாக் பண்ணிடலாமா? நல்லா இருக்கும். 19%. சோ மித்ததுக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 16%. ஆப்ஷன் சி 14%. ஆப்ஷன் டி 51%. சோ நீங்க சொன்ன பதில் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட்ஸ். அடுத்தது வீரா அண்ட் பிரியா, உங்களுக்கான क्वेश्चन. நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்க, உங்க வைஃபை கூட்டி நீங்க ஒரு சினிமாக்கு போகணும், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, வீட்ல சொல்லிட்டு போவீங்க. ஆப்ஷன் பி, வேற ஏதாவது பொய் காரணத்தை சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆப்ஷன் சி, எல்லாரையும் அழிச்சிட்டு மொத்தமா குடும்பத்தோட போவீங்க. ஆப்ஷன் டி, மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு வீட்ல இருந்துடுவீங்க. பி. ஷுவரா? பூரா பொய் வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவரை மட்டும் ஆடியன்ஸ் நினைச்சுன்னு சொல்றேன். இல்ல, நிஜமா தான். ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா அதான் நினைப்பாங்க. 42%. அதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ பார்க்கலாமா? 36%. ஆப்ஷன் சி 18%. ஆப்ஷன் டி 4%. சோ நீங்க சொன்ன பதில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். போன இதுதான் நடைமுறைன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் மேடம். ஆமா. இது பண்ணிட்டு தான் போவாங்க. சோ இந்த ரவுண்ட் எப்படி இருந்தது? நல்லா ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்தது. சோ 4 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. சோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பாத்துறலாம். பார்க்கலாமா? வயாபுரி ஆனந்தி, உங்களோட ஸ்கோர் 265. அடுத்தது சிசர் மனோகர் அண்ட் சுமதி, உங்களுக்கான பாயிண்ட்ஸ் 315. அடுத்தது வீரா அண்ட் பிரியா, உங்களுக்கான ஸ்கோர் 350. சோ நம்ம கேம் ஆல்மோஸ்ட் முடிய வருது. சோ நீங்க எல்லாம் இங்க ஸ்டேஜுக்கு வரீங்களா? 4 ரவுண்டுமே டிஃபரெண்டான ரவுண்ட்ஸ். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க பொண்டாட்டியோட இந்த கேம் விளையாடுங்க. சோ எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? விளையாட்டு அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு முதல்ல இருந்தே. அதனால விளையாட்டுல நம்ம அப்பப்போ பால்கள் எல்லாம் தவற விட்டுருக்கலாம். அது பரவாயில்ல, அதை பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையாது. உங்க வைஃப் அந்த ரவுண்ட ரொம்ப ரசிச்சாங்க, வின் பண்ணணும்னு பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. இப்பதான் தெரியுது. நாங்க ஏதாவது கேம் ஷோ போகும்போது அதுல நம்ம இதே மாதிரி விட்டுட்டு வந்தோம்னா வீட்டுக்கு போன பையனும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஏங்க அந்த பந்த கூட போட முடியல உங்களால, ஒரு ஊதுபத்தி ஊதி அணைக்க தெரியல, ஒரு விளக்கேத்த தெரியல, எப்படி நம்மள கிண்டல் பண்றது? இப்ப போன உடனே நீ என்ன சொல்லுவ பையன் கிட்டன்னு பாக்குறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க? மெட்டி போட்டோம் பாருங்க, அது கேம் கிடையாதுங்க, அது ட்ரெடிஷன். அது ஒரு ட்ரெடிஷன். அது ஒரு 20 இயர்ஸ் பேக் மறுபடியும் நீங்க எடுத்துட்டு போட்டீங்க. ஒரு செகண்ட் போயிட்டு வந்துட்டோம். ஆமா, ஒரு நல்ல ப்ரோக்ராம், நல்லா ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட வின்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? எங்களோட செகண்ட் ரன்னர் அப் வயாபுரி அண்ட் ஆனந்தி. ஸோ உங்களுக்காக ஜி டிவி சார்பிலிருந்து ஒரு சின்ன பரிசு. உங்களுக்காக நம்ம ஜி தமிழ்ல இருந்து ஒரு சின்ன பரிசு. ஆஹா என்ன
பொருத்தத்தோட வின்னா வீரா அண்ட் பிரியா. ஸோ உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பாக ஒரு சின்ன பரிசு. ரொம்ப கலகலப்பா எல்லாரையும் சிரிக்க வச்சு அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இனியோட ஷோ மீண்டும் 3 அழகான கப்பல்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்குவி.